கம் டு துபாய். Habibi, come to Dubai. அடி கும்பு பாண்டா தானே இது. Kung Fu Panda. போட்டோ எடுத்துக்கலாம்டா. Hi. How are you? Hi, how are you? அச்சர போகுது. வால் எகிறோம். புச்சுக்குட்டி. வெக்கமா வருதே. என்னடி? ஈகிள்ஸ் காலிங் தான். The eagle is coming. Welcome to Ariyan Vlogs. இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா the Dubai village. Habibi, come to Dubai. தீவிரத்துல இது இப்ப துபாய். இங்க பாரு என்னென்னவோ இருக்கு. நம்ம துபாய் வந்திருக்கோம். அவ போயிட்டு உள்ள போய் Habibi, come to Dubai. ஆனா பாஸ்போர்ட் இல்ல, விசா இல்ல, எதுவுமே இல்லாம துபாய் வந்தோம். ஓகே, இப்போ நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா சென்னை தீவுத்திடல தான் இருக்கும். எப்பவுமே எங்களுக்கு என்ன கண்டென்ட் கிடைக்குதோ இல்லையோ இந்த தீவுத்திடல வந்துடுறோம். இந்த வாட்டி அது போல துபாய் வில்லேஜ் செட்டு போட்டுருக்கதா சொன்னாங்க. வழக்கம் போல இருக்க கடை எல்லாமே இருக்கு. இதை தாண்டி என்ன இருக்குன்றத உள்ள போய் பார்க்கலாம். இதுல வந்து மெரைன் எக்ஸ்ப்ளோர், அப்புறம் அனிமல்ஸ், அப்புறம் அந்த அனிமல்ஸ், அப்புறம் இந்த மாதிரி பொம்மை, உலகத்துல இருக்க 7 அதிசயத்தை செட்டு போட்டு காட்டி வச்சிருக்காங்களா, அது என்னன்னு பார்ப்போம். வாங்க போலாம். வாங்க உள்ள போலாம், வீடியோ போலாம். ஓமே சிறுத்தை பக்கத்துல நிக்குதுடா. கரடி பக்கத்துல என்ன இருக்கு? கரடி ஓமே அவன் ஆனே பண்ணல. போட்டதான் சுத்தி முத்தி பாக்கணும். மான் எப்பவுமே அலர்ட்டா இருக்கணும். ஏன் சொல்லு? ஃபர்ஸ்ட் வந்து போலாம். ஃபர்ஸ்ட் ஒரு அனிமல் மாதிரி பண்ணி காட்டு. ஒரு அனிமலோட தனித்துவம் என்ன? தனித்துவம் என்னன்னா ஹண்டிங். காண்டாமிருகமா அது? காண்டாமிருகம். அது என்ன பண்ணும்? காண்டாமிருகம்லாம் ரொம்ப இதுதான். சரி, சிறுத்தை மாதிரி. சிறுத்தை தான் பட்டனே. நான் சிறுத்தை காத்தி மாதிரி பண்ணியா? சிறுத்தை காத்தி மாதிரியா? அண்ணே சிந்தாத்தா நீதான் சிறுத்தை மாதிரி தீப்ரா. சரிடா, இங்க இருக்க இல்லாத மாதிரி பண்ண. அது மாதிரி பறந்து காட்டுறா. பீனிக்ஸ் பறவை மாதிரி பறந்து காட்டுறா. பீனிக்ஸ் பறவை மாதிரி ஒரு நாள் நான் செத்தால் உயிரோட வருவேன்டா. வந்து திரும்ப அது போல பண்ண போறேன். திரும்ப பண்ணி காமெடி பண்ணி வீடியோவுக்கு எடுத்துறாரு. காமெடி பண்ணு, ஆனா வீடியோவுக்கு எடுத்துறாரு. காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாதன்னு சொல்லிருக்கேன் நானு. அரண்மனைடா, ஆவிகளின் அரண்மனை. 4 அரண்மனை வந்திருக்கு. ஆனா எல்லா அரண்மனையில ஒரே கதை தான். ஒரே ஹீரோ தான், சுந்தர் சி. அவர் மட்டும் தான் ஒரே ஹீரோ தான், ஒரே கதை தான். நான் எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல விளையாடுற அளவுக்கு, அந்த அளவுக்கு. ஆனா ஜாலியா தான் இருக்கும். அடி டக் அவுட் ராது. எங்க போனாலும் டக் அவுட். ஒரு தெரியாதனோ இடத்துக்கு கொண்டு போயிட்டேன். எதை பார்த்தாலும் அப்புறம் டக் அவுட் தான் இருக்கு. ராஜஸ்தான் கை குத்துருவாடா. அடி கை குத்துருவா, ஹை கை குத்துருவா. கையை பிடிச்சதே தெரிஞ்சிச்சு. பையன் தான் கையை பிடிச்சது முரட்டாலாம் கையை பிடிச்சா பாரு. அப்படியே கண்டுபிடிச்சேன். பெண்களுக்கு மட்டும் சாப்பிட்டா கை தருவேன். பொண்ணு கூட டான்ஸ் ஆடுறோம், எல்லாம் பண்றான். கையை கொடுத்துட்டு போட்டோ எடுத்துட்டு தள்ளி விடுறான். சரி, நான் செவனேந்தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா திருப்பதி சாமி பார்க்க மாதிரி. திருப்பதி ஞாபகம் வருது. இருக்கிறதுல இப்ப ஹாட்டான நியூஸ், கலக்கிற நியூஸ் திருப்பதி லட்டு தான். பாவம் ஹரி. ஆனா சாமலாம் சும்மா விடாதுறாங்க. எத்தனை வருஷமா கலக்குறாங்களோ, எத்தனை இதுவோ யுகமா கலக்கி போட்டுருக்கானுங்களோ. ஆனா எவ்வளவு காசு அடிச்சிருப்பானுங்களா? திரும்ப இங்க ஒரு பேய் வீடு போடலாம். கேக்குதுடா. அது என்ன காஞ்சனாவா? காஞ்சனா பை காஞ்சிரீங்க. அது கூட எடுக்கறாங்களாடா. காஞ்சனா கூட இப்போ ஆர்டர் ஹண்டர். முஜி கலிஃபாடா. முஜி கலிஃபா. இதான் முஜி கலிஃபா. நீங்க 100 ரூபாய் குத்தி டிக்கெட் வாங்கி உள்ள வந்தீங்கன்னா எந்த டிக்கெட் 100 ரூபாய் தான். ஆனா 100 ரூபாய் வச்சு
இதை சுத்தி மட்டும் தான் பார்க்க முடியும். சுத்தினா ஓமே ஜோக் நாத்துறாரு. இந்த இடத்த சுத்தி பார்க்கலாம். இந்த இடத்துல இந்த மாதிரி பெரிய பெரிய கிராஃப்ட் எல்லாம் வச்சிருக்காங்க. மத்தபடி இங்க ஸ்னோ வேர்ல்ட் எல்லாம் இருக்கு. அப்புறம் வந்து ஹண்டர் ஹவுஸ் இருக்கு, அக்வாரியம் இருக்கு, ஹண்டர் ஹவுஸ் 2 இருக்கு. ஆமா, அரண்மனை ஒண்ணு, காஞ்சரிங் பே ஒண்ணு, ஆரர் ஹவுஸ் ஒண்ணு, அரண்மனைன்னு ஒண்ணு, ஸ்னோ வேர்ல்ட் ஒண்ணு இருக்கு, அக்வாரியம் இருக்கு. ஆனா வந்து இதெல்லாம் நீ வந்து தனியா பே பண்ணி அதுக்குள்ள இத மொத்தமா சுத்தி பார்க்கிறதுக்கே 100 ரூபாய் தான். ஆனா அங்க நீங்க ஒண்ணுக்கு 100 கேக்குறானுங்க. அது ஆல்ரெடி பார்த்தாச்சு சார். அதெல்லாம் பார்த்தாச்சு. எல்லாம் பார்த்தாச்சு சார், எல்லாம் பார்த்தாச்சு. என்ன பார்த்தா இப்ப இத பார்க்கதான் ஏச்சனாகுது. ஏய் இவரை பார்க்கவே இல்லடா, முன்னாடி இவர் யாருன்னே தெரியலடா. ஆக்சுவலா இந்த இடத்துக்குள்ள வந்தோடனே இந்த பெரிய பெரிய பேனர் பார்த்தாலே உண்மையிலே நாங்க ஃபாரினர் மாதிரியே அந்த ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. ஃபாரினர் மாதிரியே இருக்கும். ஆனா ஃபாரினர் வந்து வெள்ளையா இருப்பாங்க, நான் கொஞ்சம் கருப்பா இருக்கும், அவ்வளவுதான். இவனா ஃபாரினர் தான் நீங்க. இவர் நார்த் அமெரிக்காக்காரா? யாரா இவரு? ஏசுநாதர்ரா? அமெரிக்கால இருக்குமே இது என்ன சொல்லு. ஏய் ஏய் நான் நியூயார்க்ல இருக்கும்ல. நியூயார்க் டவரா? என்ன டவர் பேர் சொல்லு. அது தெரியாது. ஏய் நீங்க இது தெரியும்டா. ஸ்பைடர்மேன் ஃபைட்ல அடிக்கடி இந்த பிரிட்ஜ் தான்டா சண்டை போடுவானே. ஏய் ஜாக்கி சான்ல கூட வரமேடா. இந்த பிரிட்ஜ் தான்டா சண்டை போட்டுப்பானுங்க. அந்த மண்டரகல்ல சண்டை போட்டுருப்பாங்களே. ஏய் புத்தரா அவரு? புத்தர் இவரு யாரு? இவங்கடா டேய். இது பேர் என்னடா? சாய்ந்த கோபுரம். சாய்ந்த கோபுரம். லிபர்ட்டி. சாய்ந்த கோபுரத்தை சாட்சி ஒரு போட்டோ எடுத்து போமா? அரி இப்படி தல்றா மறா அரி. தல்றா மறா. அதுக்கு வரதுன்னா இந்த ஈஃபில் டவர், அப்புறமேட்டு அந்த நியூயார்க் சிட்டில இருக்க அந்த ஸ்டாச்சு, அப்புறமேட்டு ட்வின் டவர், ஜாக்கி சான் படத்துல வருமே அரி பில்டிங். அது என்ன சொன்ன? ட்வின் டவர், புர்ஜ் கலிஃபா. இதான் புர்ஜ் கலிஃபா. ஏய் இது என்னடா? இங்க வந்துருங்கடா. ஏய் இது வந்தா ஏய் இது அந்த மலேசியால இருக்கும்டா. மலேசியா டவர் சொல்லு. இது இந்த ஒரு டவர், அது அந்த ஒரு டவர். பேரு டவர் மட்டும் தான். நீ பாரு நான் குடுத்தா இருக்கா. நல்லா தெரியுதா? ஆனா ஈஃபில் டவர் மட்டும் 1877ல டிசைன் பண்ணாங்க. வாங்க வாங்க இதுல போலாம். 10th படிச்சிருக்கேன்டா. கீழ எல்லாம் அந்த அது கட்டறா. இவன் 10th கூட சரி புக்கு படிக்க மாட்டான், எனக்கு நல்லாவே தெரியும். மசாலா புக் வாங்கிட்டு வருவான், புக்குக்குள்ள வச்சு மசாலா புக்கு தான் படிச்சுட்டு இருப்பான். மசாலா குறிப்பு சொல்லுவேன். நம்ம என்ன நடக்க முடியல, கையை புடிச்சிட்டு வர மூட்டு வலியா? புரியல. எதுக்குடா